கோளாறு திருப்பதிகம் பாடிய திருஞான சம்பந்தப் பெருமான். அப்பதிகத்தின் முதற் பாடலில் விடம் உண்ட கண்டனாகிய அந்த ஆலங்குடியன் ஒருவர் தம் உள்ளத்தில் புகுந்ததனால் நவகோல் சாரத்தில் ஏற்படக்கூடிய கொடிய தீங்குகள் அனைத்தும் அகன்று அவை நல்லவையாகவே மாறும் என்று கூறியுள்ளார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசு அரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பதே அந்த ஞான குழந்தையாரின் திருவாக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூரில் தம் இரு கண்களின் பார்வையை இழந்தபோது மதத்திற்புக்கத்து ஓர் சனி எனக்கு ஆனாய் என குறிப்பிட்டு முகத்தில் கண் இழந்து எங்கனம் வாழ்வேன் என்று புலம்புகிறார். மக நட்சத்திரத்தை சனி தீண்டும் போது ஒருவர் பெரும் தீங்கினை சுந்தரர் போல் இனியாரால் கூறிட முடியும்? அதுபோன்ற சனியுடன் ராகு, கேது என்ற பாம்புகள் எது சேர்ந்தாலும் ஒருவர் அடையும் அல்லைத்தான் திருஞான சம்பந்தர் எடுத்துக்காட்டி சிவபெருமானை உள்ளத்தால் பற்றுகின்ற அடியாருக்கு அவை நல்லதையே செய்யும் என்று 4 முறை ஆணையிட்டு உரைத்துள்ளார். ராகு, கேது என்ற பாம்புகளுடன் ஈசனார் முன்பு நின்றவாறு சனீஸ்வரன் பரமனை வழிபடும் அடியார்களின் கோல் சார்ந்த துயரங்களை போக்குகின்ற ஒரு திருத்தலமே திரு இரும்பூன என பெயர் பெறும் ஆலங்குடியாகும். சோழ நாட்டில் கும்பகோணத்திலிருந்து வடகங்கைமான் வழியே நீடாலமங்கலம் செல்லும் சாலையில் ஆலங்குடி என்ற திருத்தலம் உள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர் இருப்பு பாதையில் பயணம் செய்வோர் நீடாமங்கலத்தில் இறங்கி ஆலங்குடியை அடையலாம். தற்காலத்தில் குருஸ்தலம் என்ற பெயரால் இவ்வூர் போற்றப் பெறுகின்றது. வன்னிமரக்காடான அரதை பெரும்பாகி, அரித்துவாரமங்கலம், பாரதி மரக்காடான அவலிநல்லூர், வில்வமான திருக்கொல்லம்பூதூர், நந்தியவர்மத்தக்காடான கோயில், வெண்ணி, பூனை செட்டிக்காடான திருவிரும்பூனை என்ற 5 காடுகள் உள்ள சிவப்பகுதிக்குள் ஆலங்குடியும் ஒன்றான இடம் பெற்று திகழ்கின்றது. கம்போடியா நாடு செல்வோர் அங்கு திகழும் சைவ, வைணவ, பௌத்த ஆலயங்கள் அனைத்திலும் நீராடி சூழப்பெற்ற அகழி நடுவே இருப்பதை காணலாம். அதுபோன்ற தமிழகத்தில் நீர் சூழ்ந்த அகழி நடுவே பல கோயில்கள் திகழ்ந்தன. அவற்றுள் பெரும்பாலானவை காலப்போக்கில் அகழிகளை இழந்து காணப்படுகின்றன. ஆலங்குடியில் திகழும் ஆபத்கயேஸ்வரர் திருக்கோயில் தற்போது அகழி நடுவேதான் உள்ளது. இருப்பினும் தென்புற அகழி பிற்காலத்தில் தூர்க்கப்பெற்று சாலயமாக மாறி காணப்படுகின்றது. திருப்புகலூர் சிவாலயமும் இவ்வாறே ஒரு புகழும் தூர்க்கப்பெற்ற அகழி சூழ்ந்த ஆலயமாக விளங்குகின்றது. கோயிலினுள் நுழையும் போதே முதலில் காட்சி தருபவர் கலங்காமல் காத்த கணபதி ஆவார். ராஜகோபுரங்கள், திருமதில், திருச்சுற்றுகள் ஆகியவற்றுடன் கம்பீரமாக திகழும் இச்சிவாலயத்தின் கிழக்கு நோக்கிய மூலவர் கருவறையில் காசி ஆரண்யேஸ்வரர் என்னும் ஆபத்கயாசேஸ்வரர் என்னும் அழைக்கப்பெறும் ஈசனார் சிவலிங்க திருமேனியாக அருள்பாலிக்கின்றார். மூலவர் சன்னதிக்கு முன்பாக தெற்கு நோக்கியவாறு ஏலவார் குழலி அம்மை உறையும் திருக்காம கோட்டம் உள்ளது. ஆபத் சகாயேஸ்வரருக்கு நேரெதிரிலும் அம்மை சன்னதிக்கு அருகாகவும் ஈசனை நோக்கியவாறு சனீஸ்வரன் திருமேனி சிற்றாலயம் ஒன்றில் இடம்பெற்று காட்சி நல்குகிறது. இத்திருவடியினை தமிழகத்தில் வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாது. சனி பகவான் காக்கை வாகனத்தோடு நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். ஒரு கரம் அபயம் காட்ட ஒரு கரம் தொடை மீது இருத்த பெற்றுள்ளது. அபயகரத்தின் அருகே காக்கை கொடி உள்ளது. திருமுகத்தின் இரு மருகங்களும் 2 படமெடுத்த பாம்புகளும் காணப்படுகின்றன. அவை ராகு, கேது என பெறும் இரு பாம்புகளாகும். சனி பகவானுடன் இரு பாம்புகளும் இணைந்து ஆலங்குடி ஈசனாரின் திருமுன்பு நின்றவாறு அப்பெருமானை போற்றி வணங்குகின்ற அடியார்களின் தோஷங்கள் அனைத்தும் போக்குகின்றவராக விளங்குகின்றனர். இத்தகையதோர் அபூர்வ காட்சியை அருள்கின்ற நிலையை இவ்வுலகத்தில் வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாது. அந்த இடத்தில் நின்று கொண்டு ஆலங்குடி ஈசனை மனதில் நின்று ஞான சம்பந்த பெருமான் கோளறுபதிகத்தை பாடியவர்க்கும் பாடுபவர்களுக்கும் 9 கோள்களும் நலமே பயன்பனவாகும். இது சத்தியபூர்வமான அனுபவம் உண்மையாகும். திருச்சுற்றியரில் வலம் வரும்போது தென்புற கோஷ்டத்தில் அருள்பாலிக்கின்ற ஞானகுருவான தட்சிணாமூர்த்தியையும், லிங்கோத்பவரையும், பிரம்மனையும், கணபதியையும், சுப்பிரமணிய பிள்ளையாரையும், சண்டீஸ்வரரையும் வழிபட்டு உய்யலாம். கிழக்கு கோபுரத்திற்கு வெளியே வடக்கு நோக்கியவாறு சப்தமார் கோயில் இருப்பது இத்தலத்தின் சிறப்பு அம்சமாகும். ஆலங்குடி சிவாலயம் ஒரு வரலாற்று பெட்டகமாகவே விளங்குகின்றது. இவ்வாலயத்திலிருந்து பதிவு செய்யப்பெற்ற கல்வெட்டுகள் 1500 ஆண்டுகளாக இவ்வூர் எவ்வாறெல்லாம் திகழ்ந்தது என்பது பற்றியும் அங்கு நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகள் பற்றியும் விளக்கி நிற்கின்றன. இரும்பூலை என்பதே இவ்வூரின் பழம்பெயராகும். தேவாரப் பாடல் பெற்றமையால் திருவிரும்பூலை என்று அழைக்கப்படுகிறது. பல்லவ பேரரசன் சிம்ம விஷ்ணு காலத்தில் இவ்வூருக்கு சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர் ஏற்பட்டது. இவ்வூரில் திகழும் விஷ்ணு ஆலயத்தை திருமேற்றலி என்று இச்சிவாலயத்திற்கு கல்வெட்டு குறிப்பிடும் போது அவ்வாலயத்தின் ராகவ பெருமாளுக்கு சூரிய கிரகண நாளில்
சிறப்பு வழிபாடு செய்ய தஞ்சாவூரின் தலைவன் ஒருவன் கொடை நல்கியதை ஒரு கல்வெட்டு எடுத்து கூறுகின்றது. சோழ பேரரசன் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன் காலத்தில் இரும்பூலை என்று இவ்வூருக்கு ஜனநாத சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர் மாற்றம் ஏற்பட்டதை சில கல்வெட்டுகள் எடுத்து கூறுகின்றன. இவ்வூரில் திகழ்ந்த 1040 மண் சாலை என்ற பாடகசாலை செற்றூர் கூற்றத்து ஓகை குடவாயில் என்ற ஊரினராகிய கல்வெட்டுகள் என்பான் 440 பொற்காசுகளையும் சில நிலங்களையும் அளித்த செய்தி கூறப்பெற்றுள்ளது. பல்வேறு நிலக்கொடைகள் பற்றியும் விளக்கும் கொடைகள் பற்றியும் பல கல்வெட்டுகள் விவரிக்கின்றன. 2ஆம் ராஜராஜ சோழன் 6ஆம் ஆண்டு கல்வெட்டில் கிபி 1152 இவ்வூரின் பெயர் ஆலங்குடியான ஜனநாத சதுர்வேதி மங்கலம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதே ராஜராஜ சோழன் கல்வெட்டில் ஜனநாத பேராறு, பராந்தக பேராறு போன்ற ஆறுகளில் நீர் வரத்து இல்லாமல் கடும் பஞ்சம் ஏற்பட்டதாகவும் அப்போது அப்பஞ்சத்தை போக்குவதற்கும் பின்பு ஆற்று நீர்ப்பாசனம் மேம்பட மேற்கொள்ள வேண்டிய வேலைகளுக்காகவும் அத்திருக்கோயிலுள்ள உள்ள செம்பியன் மாதேவி ஆதூர சாலை என்ற மருத்துவமனையில் ஊர் சபையோர் கூடி முடிவுகள் எடுத்ததையும் விவரிக்கின்றது. 2ஆம் ராஜராஜ சோழனின் ஆலயத்துக்கு கல்வெட்டில் ஆலங்குடிக்காக அரசு செய்த வருவாய் செயல் திட்டங்களை விவரிப்பதோடு கோயிலுக்குரிய நிலங்கள் உள்ள 40,000 பாக்கு மரங்களிலிருந்து ஒரு மரத்துக்கு 400 பாக்குகள் என்று 1,60,00,000 பாக்குகளை அம்மரங்கள் பேணுவோர் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆலயத்துக்கு அகையை சுற்றி 4 வீதிகளை உருவாக்கி அதில் ஆலய ஊழியர்களுக்காக வீடுகள் கட்டிப்பெற வேண்டும் என்பதை ஒரு கல்வெட்டு விவரிக்கின்றது. கல்வெட்டுக்கள் ஈசனின் பெயரை திருவிளம்பூலை உடையார் என்றே பண்டு முதல் குறிக்கின்றன. கிபி 1264 பொறிக்கப்பெற்ற பாண்டிய மன்னன் கல்வெட்டில் தான் இத்தலத்து ஈசனின் பெயரை ஆபத் சகாயேஸ்வரர் என குறிக்கின்றது. 6 வகையான கலைப்பணிகளை புரிகின்ற 4 பிரிவுகள் ரதங்கள் ஒருங்கிணைந்து ஆபத்கயேஸ்வர பெருமாள் திருவிழா காலங்களில் திருநீற்றுச் சோழன் என்று நந்திவர்மனுக்கு எழுந்தருளி அங்கு அமர்ந்தவர்களுக்கு மண்டபம் ஒன்றினை எடுத்தனர் என்ற செய்தியை ஒரு சாசனம் விவரிக்கின்றது. ஆலங்குடி செல்லும் அன்பர்களே, ஆபத்கயேஸ்வரையை வணங்கி அவர் முன்பு நிற்கும் சனீஸ்வரரை ராகு கேதுர்களோடு வணங்கி கோல் துயர் நீங்கி நலம் பெற்று மகிழ்வீர்.